ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நியூஸ் இது. ஆஹ் எல்லாருக்குமே 90ஸ்ல ரொம்ப ரொம்ப இருக்கும். விஜய் டிவியில் எப்படா இந்த படம் போடுவான் போடுவோன்னு பார்த்துட்டு இருந்து ஏங்கி பார்த்த படம் ஜுராசிக் மூவி. இந்த ஜுராசிக் வேர்ல்டு இருக்கு பார்த்தியா, சூப்பராக இருக்கும். அப்படியே பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு சீன் ஐயோ நம்மள பிடிச்சி கடிச்சிருவாங்களோ, நைட்லலாம் பயந்துலாம் தூங்கியிருக்கேன். அந்த படத்தோட அதே யூனிவர்ஸோட திருப்பி ரீபர்த், ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதோட டீசர் ட்ரைலர் நேற்றே ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னால் அது ஆக்சுவலி கொஞ்சம் ஈவெண்ட்டில் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு அதோட வீடியோவை ரியாக்ஷனாக மேடமோட சேர்ந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் மூவி பார்க்க போகிறாங்க. உனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் ஜுராசிக் வேர்ல்டு? பார்த்தது இல்லைல்ல. அதில் அந்த டைனோசர் எப்படி இருக்குன்னு பாரு. இதில் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் அந்த ரியாக்ஷனில் இவங்க ஃபேஸில் எப்படி இருக்குது, என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதுசாக லைட்டு போட்டிருக்கோம், அதனால பின்னாடி கிட்ட தெரியுது. ஓகே, ரெடியா? ரெடி போலாமா? ரெடி, ஸ்டார்ட். டாக்டர் ஹென்ரி லூமிஸ் இவங்க தான் ஜோரா பெனட், நம்ம மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். புரியல, என்ன மிஷன் இது? பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாக இருக்கும். பூமியிலேயே பெரிய டைனோசர்ஸ் கிட்ட தான் அது கிடைக்கும். நம்மோட அதிர்ஷ்டம், இந்த உயிரினங்கள் எல்லாம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கு. நாளைக்கு ரெடியா இருப்பீங்களா? உங்க பாதுகாப்புக்கு நான் கேரண்டி. என்னால முடிஞ்ச அளவுக்கா? பயங்கர கில்லாடி. போக முடியாத இடத்துக்கு அசால்ட்டா ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு வரணும். நேரா பார்பிடோஸ் போறோம், கவர்மெண்ட் பேட்ரோல தவிர்க்கிறோம். ஆனா அங்க நிறைய பேர் இல்ல. ஒன்னு என்னைய மாதிரி முட்டாளுங்க தான் அங்க போவாங்க. ஒரிஜினல் ஜுராசிக் பார்க்குக்கு இந்த தீவு தான் ரிசர்ச் ஃபெசிலிட்டியா இருந்திருக்கு. 3 பெரிய டைனோசர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு டிஎன்ஏ வேணும். ஒரு முட்டையில இருந்து நம்ம சாம்பிள் எடுக்கணுமா? அதுக்கு பறக்கிட்ட இருந்து எடுக்கலாம். ஆனா அது F-16 ஜெட் அளவுல இருக்கிற ஒரு பறக்கிற காணும். வேலையை சீக்கிரம் முடிச்சா நல்லது. இந்த டைனோசார் ஒரிஜினல் பார்க்கத்தை கொண்டு போக முடியாத அளவுக்கு ஆபத்து. அங்க இருக்கிற ரேப்டர்ஸ் இல்ல, அந்த ரேப்டர்ஸ் தான் இருக்கிறதுலயே மோசமானது. இங்கேயே விட்டுட்டாங்க. போடக்கூடாத இடத்துக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். இங்க உயிர் பிழைக்கிறது கஷ்டம். இது மோசத்தாருக்கு உதவி செய்யுது. இது எல்லையை பாதுகாக்கும், பிரித்தொடரும், வேட்டையாடும். உன் வாயில இருந்து நல்லதே வராதா? ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் ஜூலை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதுலயும் அந்த ரெட் கலர்ல அந்த பிளான் அடிக்கும் போது ஒரு செகண்ட் வந்தது ஒரு அதெல்லாம் ஹைலைட். அது காலில் மாட்டிக்க அப்படி வலிச்சுட்டு போகும்போது அவள் ஒரு செகண்ட், எனக்கு ஒரு செகண்ட் அப்படி ஆயிடுச்சு. நம்மளே வலிச்சுட்டு போற மாதிரி ஒரு வழியா ட்ரைலர் நல்லா இருக்கு. ஆக்சுவலி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தோட வந்து இதுக்கு முன்னாடியே ஜுராசிக் மூவி வந்து ஜுராசிக் வேர்ல்டு, அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரான்ச்சைஸ் அதான் ஒரிஜினல் இவங்களோடது. அதோட ரைட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ் எடுத்தாங்க. அதோட ஒரிஜினல் ரைட்டர்ஸே இந்த படம் எடுத்திருக்காங்க. புரியுதா? அந்த பழைய அந்த ஒரு பயத்தும் அந்த ஒரு த்ரில்லிங்கை காட்டணுன்றதுக்காக எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ நியூவா இருக்கு. அது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தல, இதுக்கு முன்னாடி வந்த டொமினியன், ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் போயிடுச்சு. இதுதான் அப்படின்ற மாதிரியா. அதுக்கு முன்னாடி ஜுராசிக் அந்த படத்தெல்லாம் பார்த்துச்சுங்க, ஜுராசிக் டைனோசர் வந்து ஓடிட்டு இருக்கோம் தெருவில். ஏடா அது எவ்வளோ பெரிய உயிரினம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தன் ஸ்கேட் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தன் பைக் ஓடிட்டு இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்துட்டாங்க யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். ஓகே, மறுபடியும் நல்லா ஆரம்பிச்சிருக்கு. படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் இட் வில் பி பெட்டர்.
ஓகே. ஹாலிவுட் மூவி பாக்குற எல்லாருமே எனக்கு ஹாலிவுட் மூவினா ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க கண்டிப்பா தாராளமா அந்த மூவியை பார்க்கலாம். ஆனா பயமா இருக்கும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி கொஞ்சம் தள்ளி இருந்துக்கலாம். ஏன்னா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா நான் ஹாலிவுட் மூவி அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஹாரர் மூவிஸ் வந்து அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் பயம். ஹாரர் த்ரில்லர்னா கொஞ்சம் விடுது. அப்போ ஆனா நல்லா இதுக்கப்புறம் தான் இருக்கு. ஆனா வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் மூவிஸ்லாம் வச்சு செஞ்சிட வேண்டியதான். ஸோ எனிவேஸ் ஜூலை 4th மூவி ரிலீஸ் ஆக போகுது. நான் போகிறேன், முடிஞ்சா இவங்களையும் பிடிச்சி வடிச்சிட்டு போயிடுறேன். ஓகே செலிபிரிட்டிஸ் யாருக்கெல்லாம் ஹாலிவுட் மூவினா ஃபேவரட் அப்படின்றவங்கள மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க. அதோட முக்கியம் ஜுராசிக் வேர்ல்டோட ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கலாம் யாருக்கு 90s கிட்ஸ். உங்களுக்கு இதோட ஃபர்ஸ்ட் 3 பார்ட் ஃபர்ஸ்ட் வந்த 3 பார்ட்ஸ் எப்படி யாரெல்லாம் இருந்தது பார்த்துருக்கீங்களோ அவங்கள மறக்காம ஒரு கமெண்ட் மறக்காம எஸ் இந்த ட்ரைலரை பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பழைய வைப்ஸ் பழைய ஞாபகம்லாம் வருது. ஸோ நல்லா இருக்கு. எனிவே hope you guys enjoy the video. இதோட இதே மாதிரி அடுத்தடுத்த டீசர் ட்ரைலர் ரியாக்ஷன்ஸ் மூவி ரிவ்யூஸ் முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. பாய்.